ரூபா, பைபிள் படிச்சியா? படிச்சனே. எப்போ? நேத்து. ஏன் இன்னைக்கு என்னாச்சு? ஆரம்பிச்சிட்டேளா? தினமும் பைபிள் படிச்சு ப்ரே பண்றியா இல்லையா? இத பாருங்க, சும்மா ஏதாவது சொல்லிட்டே இருக்காதீங்க. கார்த்தால எழுந்ததும் பைபிள் படிச்சு பிரேயர் பண்ணுன்னு சொல்றேன், அது தப்பா? தினமும்லாம் என்னால பைபிள் படிச்சுட்டு இருக்க முடியாது. நேக்கு தோணினா படிப்பேன். எப்ப பாரு பைபிள் படி ஜெபம் பண்ணுன்னு ஒரே பிச்சல். என்னால தாங்க முடியல. இங்க பாருடி, உனக்கு நான் முதல்ல கொடுத்த கிஃப்டே பைபிள் தான். கிஃப்ட் தானே, அது பத்திரமா பெட்டியில இருக்கு. பைபிள் பத்திரமா வச்சுக்கிறதுக்கு இல்லடி. பைபிள் கிழிஞ்சு போய் அழுக்கா இருந்தா அது யாரோடதோ அவ மனசு சுத்தமா இருக்குன்னு அர்த்தம். ஏன் மனசு சுத்தமா இல்லன்னு சொல்றேளா? உன் மனசு இன்னும் ஆண்டவரை முழுசா ஏத்துக்கலன்னு சொல்றேன். இத பாருங்க, உங்களுக்கு என்ன பத்தி முழுசா தெரியறதோ இல்லையோ, ஜீசஸ்க்கு என்ன பத்தி நன்னா தெரியும். என்னடி நீயும் ஜீசஸும் ஒன்னா ஸ்கூல்ல படிச்ச மாதிரி சொல்ற? சங்கீதம் 1:2 படிச்சு பாரு. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆரம்பிச்சிட்டேளா? தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க. Don't compel me to do your wishes. என்னம்மா இது? ஏய், எச்ச பண்ணிடாத. பெருமாளுக்கு வச்சுட்டு தான் சாப்பிடணும். இன்னைக்கு என்ன விசேஷம்? காரடியா நோம்ப சுமங்கலிகளுக்கு ரொம்ப விசேஷம். கார்த்தால இருந்து ஒன்னும் சாப்பிடாம பங்குனி மாசியும் ஒண்ணு சேருச்சே இந்த நோம்ப முடிப்பா. நோம்ப முடிக்கிறச்ச இந்த மஞ்ச கயத்தை கட்டிப்போம். தாலிய கூட பிரிச்சு கோத்துப்பால? பரவாயில்லையே, எல்லாம் தெரிஞ்சு வச்சுட்டு இருக்க. எங்க பாட்டி பண்ணுவா, நான் பாத்திருக்கேன். இந்த கயத்தை என் கையில கூட கட்டி விடுவா. அப்போ உனக்கு கல்யாணம் ஆகலல, அதனாலதான் கையில கட்டியிருக்கா. இப்ப நீ கழுத்துலயே கட்டிக்கலாம். ஆம்படையா நன்னா இருக்கணும்னு மனசுல நினைச்சுண்டு இதுல கைத்த கட்டிக்கோ, தப்பில்ல. ரவி, உன் விஷயத்துல நானும் அம்மாவோ எப்பவுமே தலையிடுறது இல்ல. அதே மாதிரி உன்னை அது செய் இது செய்யன்னு நாங்க எப்பவுமே எங்க விருப்பத்துக்காக வற்புறுத்தினதும் இல்ல. உங்க 2 பேர் சந்தோஷம் தான்டா எங்களுக்கு முக்கியம். இங்க பாருங்க அப்பா, பாத்தேளா? இன்னைக்கு காரடையா நோம்புல, அம்மா தான் கட்டி விட்டா. அறிவு இருக்காடி உனக்கு? இத பாருங்க, உங்க அம்மா தான் ஆசையா கட்டி விட்டா. எனக்கு தடுக்க மனசு வரல. நாளைக்கு எங்க அம்மா ஆசையா பெருமாளை செய்ய வச்சுக்கோன்னு சொல்லுவா. தடுக்க மனசு வரலன்னு அதையும் செஞ்சிருவியா? எதுக்கு எதை முடிச்சு போடுறேன்? உனக்கு இது தப்புன்னு தெரியல? தெரியல. நான் இத வெறும் கயிறா தான் பாக்குறேன். நான் உன் கழுத்துல கட்டியிருக்கேனே, அதையும் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கியா? நான் கிறிஸ்டியனை மாறினதுக்கு அப்புறம் எங்க வீட்டுல எதுக்குமே என்ன கம்பல் பண்ணதில்ல. உங்க அம்மா தானே இத கட்டி விட்டா. ஏன்னா அதுக்கு நீ இடம் கொடுப்பேன்னு அவங்க மனசுல பட்டிருக்கு. உன்கிட்ட மட்டும் எப்படி நடக்கணும்? நம்ம விசுவாசத்துல ஸ்ட்ராங்கா இருந்தா யாரும் நம்மள நெருங்க முடியாது. பெத்தவா நாமளே நம்ம குழந்தைங்களோட சந்தோஷத்தை கெடுக்கலாமா? நீ எதுக்கடி அவளுக்கு நோன்பு கயிறெல்லாம் கட்டின? இதுக்கும் பிரச்சனை பண்றானா? பிடிக்கல எல்லாம் கைட்டி போட்டு போக வேண்டியதானே. அவன் என்னதுக்கு இப்படி குதிச்சுட்டு இருக்கான்? இப்போ புரியுது. உன் பையன் கிருஷ்ணனா மாறிட்டான்ற கோவம் ஒரு காரணமா இன்னும் உன் மனசுக்குள்ள இருக்கு. அதான் நீ இப்படி எல்லாம் பண்ணிருக்க. இல்லனா உன் பையனுக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காதுன்னு உனக்கு தெரியாதா? இங்க பாரு, சென்சிட்டிவ் இஷ்யூஸ்லாம் ரொம்ப சென்சிபிளா ஹேண்டில் பண்ணணும். அது உனக்கும் தெரியல, உன் பிள்ளையாண்டனுக்கும் தெரியல. உனக்கு ஏமா இந்த வேலை? டேய், உனக்கு உன் ஜீசஸ் மேல எவ்வளவு நம்பிக்கை இருக்கோ அதே அளவு நம்பிக்கை உன் ஒய்ஃப் மேலயும் இருக்கணும்டா. அதை கெடுக்கதான் அம்மா இருக்காளே. இப்போ உன் கோவம் யாரு மேல? விடுங்கப்பா, இனிமே இந்த மாதிரிலாம் என்கரேஜ் பண்ண வேணாம்னு சொல்லுங்க. டேய், நான் தான் அவ கழுத்துல கட்டினேன்னா அவளுக்கு எங்கடா புத்தி போயிடுத்து? பரம்பரை கிறிஸ்டியன்ஸ் கூட இப்படி எல்லாம் பண்ண மாட்டா. இந்த புதுசா மாறினவா தான் ரொம்ப அலட்டிப்போ. பாதியில பார்வை கிடைச்ச வாழ்க்கை தான் கண்ணோட அருமை அதிகமா தெரியும். தமசோமோ ஜோதிர்கமய, இருளிலிருந்து என்னை ஒளிக்குள்ள அழைத்து செல். இருட்டுல இருந்து ஒளிய பாக்குறவாளுக்கு கண் கூசதான் செய்யும். அதான் இப்படி வாய் கூசாம பேசுற. ஐம் சாரி ரூபா, எமரும் உனக்கு கோவம் இல்லையே. நீங்க தானே எப்போதுமே கோவப்படுவேள். எனக்கே சில சமயம் தெரியுது நான் செய்யறது தப்புன்னு. ஆனா சில விஷயங்களை என்னால் ஏத்துக்க முடியல. அதனால என்னால பொறுத்துக்க முடியாம போயிடுறது. நீ எனக்காக எனக்கு பிடிக்காத விஷயங்களை விட்டு கொடுக்கணும்னு நான் எதிர்பார்க்கிறேன். நானும் அப்படி எதிர்பார்க்கலாம் இல்லையா? எக்ஸாக்ட்லி. ஆனா நம்ம 2 பேரும் ஒரே ஃபேத்ல இருக்கோம். நான் இல்லைன்னு சொல்லலையே. இட்ஸ் ஓகே. இனிமே உனக்கு பிடிக்காத எந்த விஷயத்தையும் நான் செய்ய மாட்டேன்.
எனக்கு பிடிச்ச விஷயத்த செய்வேளா? ஷோர். அதனால தான் உனக்கு பிடிச்ச இந்த இடத்துக்கு கூட்டு வந்தேன். நான் போகணும்னு நினைக்கிற இன்னொரு இடம் இருக்கு. அங்க கூட்டிட்டு போவேளா? அங்க போனா என் வயிறும் நிறையும், என் மனசும் நிரம்பும். நம்ம டாக்டர் கிட்ட போலாமா? கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆறுது. நமக்கு இன்னும் குழந்தை இல்ல. நாம ஏன் டெஸ்டுக்கு போக கூடாது? என்ன ரூபா இது? 2 வருஷம் தானே ஆறுது. எவ்வளவு பேருக்கு 5 வருஷம் கழிச்சாலும் குழந்தை பிறந்திருக்கே. இதுக்கு தான் சொல்றேன், விசுவாசத்தோட ஜெபம் பண்ணுன்னு. உடனே ஆரம்பிச்சிடாதீங்க. எப்பா பாரு ஜபம் பண்ணுன்னு. எல்லாரும் கேக்குறா ஏன் இன்னும் குழந்தை பெத்துக்கலன்னு. எல்லாரும்னா யாரு? பங்கஜ மாமியா? நம்ம கல்யாணத்துக்கு முன்னால உங்க அப்பாவுக்கும் தாத்தாவுக்கும் சண்டை மூட்டி விட்டது கோதண்டராம மாமா தான். இப்ப மாமி ஆரம்பிச்சிருக்கா. அவகிட்ட உனக்கு என்னடி பேச்சு? இங்க பாருங்கோ, பங்கஜம் மாமி தான் சொன்னா ஜாதகம் பார்க்காம கல்யாணம் பண்ணிருக்கா, எதுக்கும் ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணுன்னு. ஜாதகம்லாம் நாங்க பார்க்க மாட்டோம் சொல்ல வேண்டியது தானே? முதல்ல நான் என்ன சொல்ல வரேங்கறத புரிஞ்சுக்கோங்க. நான் ஜாதகம் பார்க்கலாம் நான் சொன்னேன், டாக்டர் பார்க்கலாம் தானே சொன்னேன். நான் ஜெபம் பண்ணலாம்னு சொல்றேன். எனக்கு நன்னா புரிஞ்சிடுது. யூ ஆர் a fanatic. நோ, திஸ் இஸ் ஃபெய்த். Have faith in God, but lock your carனு சொல்வா. யாரோ சொன்னது நமக்கு எதுக்கு? விசுவாசத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் தருவேன் என்று ஜீசஸ் சொல்லியிருக்காரு. ரவி, ரிசப்ஷனுக்கு போல? இன்னைக்கு அது இன்னைக்கு தான்டா. ரூபாவையும் அழைச்சிட்டு போடா. இங்க பாரு, இதெல்லாம் பாசிங் கிளவுட்ஸ் மாதிரி. சண்டை போட்டா அப்பப்ப மறந்துடணும். நாங்க 2 பேரும் அப்படிதான். என்ன ஒரு சின்ன வித்தியாசம், நான் சண்டை போட மறந்துடுவேன், இவ சண்டை போட்டதையே மறந்துடுவா. ம். ரூபா சின்ன பொண்ணுடா, நீ கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோ. நான் அவளை ரெடியாக சொல்லிட்டேன். அவ பெரியவா பேச்ச கேட்க தயாரா தான் இருக்கா. ரவி, இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிடா. இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸுக்கு ஒய்ஃபோட போயிட்டு வந்தா ஒரு சேஞ்ச் ஆஃப் மூட் கிடைக்கும். நீயும் ரூபாவும் சந்தோஷமா போயிட்டு வாங்க. gift கூட ரெடியா வாங்கி வச்சிருக்கு. 2 பேரும் போயிட்டு வாங்க. ஏன்னா ம். வரேளா, நாமளும் கோயிலுக்கு போயிட்டு வரலாம். பைபிள் எடுத்து போய் போயிட்டு வந்துருவோம். அது ரவியோட மாமனார் இனிமே மீட் பண்ணவே கூடாது. அவரோட பேசிட்டு இருந்தா ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிடுறாரு. ம், ம். அப்பா, இந்த கிஃப்ட் பேக் பண்ணி வைங்க. செல்லு டேப் கொடுறா. எடுத்துட்டு வரேன். அம்மா இத கொஞ்சம் சரி பண்ணுங்கோ. ஹாய், புடவை ரொம்ப நன்னா இருக்கே. எங்க வாங்கின? ரங்காச்சாரியில சீட்டு கட்டி ஒரு பர்த்டேக்கு பார்ட்டி வாங்கி கொடுத்தா. இந்த கலர் ரொம்ப நன்னா இருக்குடி. எனக்கு ராமர் கலர்னா ரொம்ப பிடிக்கும்மா. நல்ல வேளை ரவி இங்க இல்ல. அவன் இருந்தா ஏன் ராமர் கலர்ல வாங்கினீங்க, ஜீசஸ் கலர்ல புடவை வாங்கலன்னு தாம் தூம் குதிப்பான். ஏன்பா இந்த கிஃப்ட வாங்கின? அது வந்து இது சீனரின்னு நினைச்சுதான் வாங்கிட்டு வந்துட்டேன். ஆத்துக்கு வந்து பார்த்தாதான் ஏன்பா எல்லாரும் இப்படி என் உயிரை வாங்குறீங்க? என்னடா நீ எல்லாத்துக்கும் பிரச்சனை பண்ணிண்டு? அவ ஹிந்துஸ் தானே, இது குடுக்கறதுல என்ன தப்பு? நான் கொடுத்தா தப்பு. அப்பாவுக்கு கொஞ்சமாவது சென்ஸ் ஏய் வேணா? ரவி, என்னடா மரியாதை இல்லாம அப்பா பேசிட்டு இருக்க? அத வாங்கிட்டு வந்தது அப்பா இல்ல, ரூபா. சாரிப்பா. ஏண்டி, உனக்கு வேற கிஃப்டே கிடைக்கலையா? அந்த கடையில வேற எதுவும் இல்ல. உங்க ஃப்ரெண்ட் ஒன்னும் கிறிஸ்டியன் இல்லையே, ஹிந்து தானே. இத குடுக்கறதுல என்ன தப்பு? அவளு குடுக்கறது தப்பா ரைட்டான்னு கேட்கல. உனக்கு ஏன் தப்பா தெரியல? ஐயோ எனக்கு தலைய சுத்தறது. இதுக்கு தான் நான் எங்கேயும் போலன்னு அப்பவே சொன்னேன். எல்லாம் அப்பாவாலதான். நீங்க தானே பையனை போய் gift வாங்கிட்டு வர சொன்னேன். டேய், உனக்கு என்ன பைத்தியம் ஏத்தியம் பிடிச்சுட்டா? எஸ், இவளால எனக்கு பைத்தியம் தான் பிடிக்க போறது. இங்க பாரு ரவி, எதையும் பெருசுபடுத்த வேணாம். 2 பேரும் சந்தோஷமா கிளம்புங்க. வேற எதுவும் பேச வேண்டாம். இத அப்படியே வச்சுட்டு பணமா கவர்ல போட்டு கொடுத்துட்டு வந்துருங்கோ.
ஐயோ நான் வரல. அங்க ரிசப்ஷனுக்கு போனா தேங்காவையும் பழத்தையும் முருகர் படம் போட்ட கவர்ல குடுப்பா. இதை ஏண்டி வாங்கினேன் அங்கேயும் வந்து சண்டை போடுவார். எனக்கு பைத்தியமே பிடிச்சிரும். நான் வரல. நீங்க 2 பேரும் அவளுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்றீங்க. ரவி, அவசரப்பட்டு வார்த்தையை விடாத. இப்போ இதை பிரிக்கிற வரைக்கும் இது உள்ள என்ன இருக்குன்னு எனக்கு அம்மா 2 பேருக்குமே தெரியாதுடா. விடுங்கண்ணா, நம்மளே இன்னும் புரிஞ்சுக்காதவன் அவளை எப்படி புரிஞ்சுக்க போறான்? அம்மா இப்பவும் அவ செஞ்சது கரெக்ட்னு சொல்ற. தயவு செஞ்சு என்ன விட்டுரு. சாப்பிட எதுவும் இல்லையா? தெரியாது. நீ சாப்பிட்டியா? எனக்கு பசிக்கல. எனக்கு பசிக்கிறது. அம்மா அப்பா எங்க போனா? நிம்மதியை தேடி போயிருப்பா. நான் சாப்பிட போறேன். நீயும் வரியா? எனக்கு வேண்டாம். ஒரு நாள் சாப்பிடலன்னா நான் செத்தா போயிடுவேன். உன் கோவத்தை சாப்பாடுல காட்டாத. மழை பெஞ்சின்னு இருக்கு. ஹோம் டெலிவரி ஆர்டர் பண்றேன். ஆத்துலயே சாப்பிடலாம். என்ன வேணும் சொல்லு. ஆளை விடுங்கோ. நான் சரவண பவன் பாலாஜி பவன் சொல்வேன். இதை தவிர வேற ஹோட்டல் பேரு உனக்கு தெரியாதான் அதுக்கும் குத்த சொல்வேன். என்ன வேணுமோ போய் சாப்பிட்டு நிம்மதியா தூங்குங்கோ. நான்வெஜ் சாப்பிடுவேளா? என்ன வேணுமோ சாப்பிடுங்கன்னு நீ தானே சொன்ன. நான் உங்களை முதல்ல மீட் பண்ணப்போ நான்வெஜ் சாப்பிடுவேளான்னு கேட்டேனோ இல்லையோ? ஏன் போய் சொன்னே? நீ கேட்ட, நான் பதில் சொல்லவே இல்லையே. நான் ஒன்றும் பொய் சொல்லல. அப்போ இவ்ளோ நாளா நான்வெஜ் சாப்பிடுறதை என்கிட்ட மறைச்சிருக்கேன். பாத்தேடா, உங்க மகன் நான்வெஜ் சாப்பிடுறத பார்த்து நன்னா ரசிங்கோ. உங்களுக்காவது தெரியுமா இல்ல நீங்களும் அவரோட சேர்ந்து மறைச்சிட்டேளா? நான் நன்னா ஏமாந்துட்டேன். அவன் நான்வெஜ் சாப்பிடுவான்றது எங்களுக்கு தெரியுமா? ஆனா ஆத்துலயே இப்படி உட்காந்து சாப்பிடுவான்றது எங்களுக்கே இன்னைக்கு தான் தெரியும். உனக்கு தெரியாதுங்கிறது எங்களுக்கு தெரியாதும்மா. டேய் ரவி, என்னடா இதெல்லாம்? எனக்கு பிடிக்காத செஞ்சா எனக்கு எப்படி இருக்கும்னு நீங்களாம் புரிஞ்சுக்க வேண்டாம். நான் எப்போ ஃபோன் பண்ணேன், இவ்வளவு லேட்டா வர? என்னப்பா பண்றது? நினைச்ச உடனே கிளம்பி வந்துட முடியுமா? வைஃபுக்கு உடம்பு சரியில்லைன்னா கூடவா பர்மிஷன் தர மாட்டா உங்க ஆபீஸ்ல? இப்போ என்னாச்சு அவளுக்கு? நீ போன உடனே உள்ள போய் படுத்துட்டவதான் இன்னும் எழுந்துக்கவே இல்ல. தலை சுத்துறதுன்னு சொன்னா, இஞ்சி சரசம் போட்டு கொடுத்து படுத்து ரெஸ்ட் எடுத்துக்கோன்னு சொன்னேன். சாப்பிட கூட இல்லடா. டாக்டர் கிட்ட அழைச்சிட்டு போக வேண்டியதானே? வந்தா தானடா. நீயாவது வந்து அழிச்சுட்டு போவேன்னு தான் அப்பாவை உனக்கு ஃபோன் பண்ண சொன்னேன். என்னடி பண்றது? டாக்டர் கிட்ட போல வரியா?
சொல்றதை கேளு, கிளம்பு. உனக்கு என்னம்மா பிரச்சனை? எல்லாமே நார்மலா தானே இருக்கு. டெம்பரேச்சர் கூட இல்லையே. எங்களுக்கு கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆறுது டாக்டர். இன்னும் எங்களுக்கு குழந்தை பிறக்கல. அதான் என்ன பண்றதுன்னு கன்சல்ட் பண்ண வந்தோம். 2 வருஷம் தானே ஆகுது. இருந்தாலும் ஏர்லி டிடெக்ஷன் இஸ் குட். சில டெஸ்ட் எழுதி தரேன். 2 பேரும் எடுத்துட்டு வந்து என்ன பாருங்க. எக்ஸ்கியூஸ் மீ டாக்டர். ஒரு நிமிஷம் வெளியே வா. ஏன் இப்படி பண்ண? ஒழுங்கா கூப்பிட்டா வரமாட்டேன். அதனாலதான் இப்படி பண்ணேன். மாமா, அவரோட எனக்கு வாழ பிடிக்கலப்பா. இனிமே அவாத்துக்கு நான் போக மாட்டேன்ப்பா. அவாட்ல சொல்லிட்டு தானே வந்த. சாப்பிட்டியா? போய் சாப்பிடு. எப்படி இருக்கு ரூபா? நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். பேசுறதுக்கு ஒன்றும் இல்லையே. அது உனக்கு, ஆனா எனக்கு பேசணும். உன்னை பிரியணும்னு எனக்கு 1% கூட விருப்பம் இல்லை. நான் உன்னை வெறுக்கவும் இல்லை. நான் இல்லாதப்போ என்கிட்ட கூட சொல்லாம வந்துட்டேன். அது எனக்கு ரொம்ப வருத்தம். ஆனா உன் கோத்துக்கு இருக்க ஒரு சில நியாயத்தை நான் புரிஞ்சுட்டேன். அதான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்க வந்தேன். என்னை மன்னிச்சிரு. நீங்க போலாம். வாங்க மாப்பிள்ள. என்ன இவ்வளவு தூரம் வந்துட்டு வாசலோட போறேள்? உள்ள வாங்கோ. அப்புறம் எப்படி இருக்கேள்? ஆண்டவர் கிருபையில நான் நன்னா இருக்கேன் மாமா. இப்படி சொல்றதுக்கு ஒரு பெரிய விசுவாசம் வேணும். இதை கேட்கறச்சு என்னோட விசுவாசம் கூடுறது. அதுதான் மாமா ரோமர் 15:6 வாசிக்கிறோம். பொறுமையையும் ஆறுதலையும் அளிக்கும் தேவன் கிறிஸ்து இயேசுவினுடைய மாதிரியின்படியே நீங்கள் ஏக சிந்தை உள்ளவர்களாய் இருக்கும்படி உங்களுக்கு அனுக்கிரகம் செய்வாராக. உங்களுக்கு எதிர்காலத்தை பத்தி பயம் இருக்கா மாப்பிள்ள? 1 தீமோத்தேயு 1:7 தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். அப்போ நீங்க தெளிவாதான் இருக்கேள். 1 யோவான் 4:18 அன்பிலே பயமில்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பயமானது வேதனை உள்ளது. பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல. வெல் செட் மாப்பிள்ள. இந்த சேம் சாப்டர் 7 and 8. பிரியமானவர்களே, ஒருவரில் ஒருவர் அன்பா இருக்க கடவோம். ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான். அன்பில்லாதவன் தேவனை அறியான். தேவன் அன்பாகவே இருக்கிறார். நான் கிளம்புறேன் மாமா. காஃபியாவது சாப்பிட்டு போங்கோ. இட்ஸ் ஓகே. வரேன் மாமா. ம்.
நான் போறேன். ரொம்ப சந்தோஷமா போகணும்னு முடிவெடுத்துட்ட. மாப்பிள்ளை கூடவே போயிருக்கலாம்ல. நான் ஒண்ணு அவாத்துக்கு போல. எப்ப என்ன மதிக்காதவரை பாராட்டி சீராட்ட ஆரம்பிச்சிட்டேனோ அப்பவே எனக்கு இந்த ஆத்துல இடம் இல்லைன்னு தெரிஞ்சுட்டு. நான் கோர்ட்டு கூப்பிடுறேன், நீங்க அவரை கொஞ்சிட்டு இருக்கேளா? நான் வரேன். எங்க போற? எங்கேயோ போறேன். எத்தனையோ மடம் இருக்கு, ஹாஸ்டல் இருக்கு. எங்க போனாலும் உன் பேரை கேட்பா. அப்போ ரூபாரவின் தான் கையெழுத்து போட்டாகணும். கழுத்துல கயிறு ஏறினதும் பேர்ல இருக்க தகப்பன் பேர் கீழே இறங்கிடும். இப்போ உன்னை யாரோட மகன்னு விசாரிக்க மாட்டா, யாரோட மனைவின்னு தான் கேட்பா. இங்க இருந்து வெளில போகணும்னா நீ வெறும் ரூபாவா தான் போகணும். அதான் நிஜமான தைரியம். போடி உள்ள. அந்த ஒளிதான் நம்ம விசுவாசிக்கிற தெய்வம். நானே ஒளியாயிருக்கிறேன்னு இயேசு கிறிஸ்து மட்டும்தான் சொல்றார். தமசோமா ஜோதிர்கமயன்னு ஜெபம் பண்றவா அந்த ஒளி யாருன்னு தெரியாம ஜெபிக்க கூடாது. ஆனா உனக்கு தெரியும். நீ எப்படிமா இந்த இருள்ல வந்து சிக்கிண்ட? தாத்தா எனக்கு தெரியும், நான் இல்லன்னு சொல்லல. ஆனா எப்ப பாரு ஜெபம் பண்ணுன்னு சொல்லி டார்ச்சர் பண்ணா. ஜெபங்கிறது ஆண்டவரோட பேசுறது. நாள் பூரா யாரோட இல்லாமோ பேசுறோம். சில சமயம் ராங் நம்பரோடவே 2 நிமிஷம் பேசுறோம். ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்தை கொடுத்த ஆண்டவரோட ஒரு அரை மணி நேரமாவது பேசலாமே. உன் புருஷன் உன்னை பைபிள் தானமா படிக்க சொன்னா. தண்ணி அடிக்க போறேன், வந்து சிக்கன் ஃப்ரை பண்ணி கொடுன்னா கேட்டான். அதுக்கு பேர்தாம்மா டார்ச்சர். சத்தியத்தை தெரிஞ்சுட்டா மட்டும் போராது, சம்பிரதாயத்திலிருந்து வெளியில வரணும். பள்ளி கத்துறத கூட தீர்க்க தரிசனமா நினைக்கிற கிறிஸ்டியன்ஸ் கூட இருக்கா. உள்ளத்துல மாற்றம் வராம வெறும் பெயர்ல மாறிண்டா பிரயோஜனம் இல்லம்மா. சுயநலத்துக்காக கன்வெர்ட் ஆனா இப்படித்தான். ஆமா, நான் கல்யாணத்துக்காக தான் கிறிஸ்டியனா மாறினேன். இப்போ கல்யாணத்தையே நிராகரிச்சுட்டியே. என்ன பண்றது? என் தலையெழுத்து. நம்ம தலையெழுத்தெல்லாம் பைபிள்ல தாம்மா எழுதப்பட்டிருக்கு. அத முதல்ல படிக்க வேண்டியது ஆண்டவரை தெரிஞ்சின்றவாதான். அப்போதான் நாம எப்படி இருக்கணும்னு முதல்ல புரியும். பைபிளை பத்தி நீ என்ன தெரிஞ்சு வச்சுட்டு இருக்க? நான் பைபிளை மதிக்கிறேன். மதிச்சா போராது, படிக்கணும். சாப்பாட்டை கூட மதிக்கிறோம், ஆனா சாப்பிடுறோமோ இல்லையா? பைபிள் எப்பவுமே என் தலைமாட்டுல தான் இருக்கும். நீ பைபிள்ங்கிற புத்தகத்துக்கு மதிப்பு கொடுக்கற. அது வெறும் பேப்பர். அதில் உள்ள வார்த்தை தான் ஜீவன். பைபிளை தலைமாட்டுல வச்சுட்டு இருக்கிறதுனால காத்து கருப்பு அண்டாதுன்னு யாராவது சொன்னாளா? பைபிளை படிக்காமையே அதை ஒரு பாதுகாப்பா நினைக்கிறவா பைபிளை சின்னதா ஒரு தாயத்து மாதிரி செஞ்சு கையில கட்டிக்கலாம். இந்த காலத்து யங்ஸ்டர்ஸ் எல்லாத்துக்கும் கூகுளை ரெஃபர் பண்றேன். கூகுளை பார்த்து குழந்தைய வளர்க்குற அம்மாக்கள் இன்னைக்கு அதிகமாயிட்டா. கூகுள் அறிவை வளர்க்கும், அன்பை வளர்க்காது. டூ அண்டர்ஸ்டாண்ட், பைபிள் இஸ் கிரேட்டர் தென் கூகுள். தேவன் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருப்பானாகன்னு ஆண்டவர் சொல்றார். கணவனும் மனைவியும் ஒரே மாம்சம்னு நம்ம வேதத்துல தான் சொல்லப்பட்டிருக்கு. எபிரேயர் 4:12. தேவனுடைய வார்த்தை ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவக் குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. போதும், நிறுத்துங்கோ. புருஷன் உபதேசத்துல இருந்து தப்பிச்சு வந்து உங்க உபன்யாசத்துல மாட்டிட்டேன். படிச்சவாள முதல்ல திருந்த சொல்லுங்க. பைபிளை கரைச்சு குடிச்சவாள மாத்தாத ஆண்டவர் என்ன எப்படி மாத்துவார்? எபிரேயர் 13:4. விவாகம் யாவருக்குள்ளும் கனமுள்ளதாயும். ஸ்டாப் இட். பைபிள் 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 அது கொண்டு போய் குப்பையில போடுங்க. எங்க அப்பா எழுத்து நான் எவ்வளவோ பேசியிருக்கேன்.
ஆனா இப்படி ஒரு வார்த்தையை நான் சொன்னதில்ல. ஹேட்ஸ் ஆஃப்மா. எங்க தூக்கத்தை எல்லாம் கெடுத்தாதான் உனக்கு தூக்கம் வரும்னா போய் நன்னா தூங்கு. குட் நைட். மகேந்திரா, இதோ வரேன் ஹீரே. எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டேன் ஹீரே. தண்ணி கூட எடுத்து வச்சிருக்கேன். நீங்க போய் படுத்துக்கிறீங்களா? வேண்டாம், நான் பாத்துக்கிறேன். காலைல வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டு போறேன். நான் வரேன் ஹீரே. வாம்மா, என்ன இந்த நேரத்துல? மாமி இல்லையா? ஆம்படியான் காப்பாத்த மாட்டான், அண்ணாதான் காப்பாத்துவான்னு அவாத்துக்கு போயிட்டா. என்ன காப்பாத்த அவளுக்கு தோணல. காரடியான் நோம்புல அந்த மஞ்ச கயத்துக்கு கொடுக்கிற மதிப்பை கூட எனக்கு கொடுக்கல. உன்னையும் உன் புருஷனையும் பிரிக்கிறத தான் அவ லட்சியமா வச்சிருந்தா. அதனால அவளை பார்க்கணும்னா நீ கவுஹாத்திக்கு அவ அண்ணாத்துக்கு தான் போகணும். உங்களை பிரிக்கிற ஐடியாவில் அவளோட சேர்ந்து ஜால்ரா போட்ட எனக்கே இந்த கதின்னா அவளுக்கு என்ன ஆகுமோ? சீக்கிரம் போய் பார்த்துரும். குஷ்டரோகிய வண்டியில வச்சுட்டு தள்ளிட்டு போற பொண்டாட்டிய பார்த்திருக்கியா? பீடிய சரியா பத்த வைக்கலன்னு மொட்டை கையாலேயே அவளை குற்றத நான் பார்த்திருக்கேன். அதை விடவா புருஷா நாங்க குறைஞ்சு போயிட்டோம். ஏன் ஆம்படியா பரவாயில்ல போல இருக்க. இவனுக்கு கையும் காலும் விழுந்துடுத்து. இனிமே தனக்கு 3 வேளையும் மோரிஞ்சாதம் தானேன்னு போயிட்டா. உனக்கு என்னம்மா? உன் புருஷன் உன்னை பக்தியில தானம்மா பங்கு போட்டுக்க சொன்னா? இப்ப போனானே பார்த்தேல்ல மகேந்திரன், அவன் எனக்கு செஞ்ச உதவியை கூட விட்டுடும். அதுக்கு காரணம் அவன் உண்மையான கிறிஸ்துவன். அதுக்கு மேல அவன் உங்க தாத்தா ரங்காச்சாரி பேச்ச கேட்டுதான் அவன் ஆன்மீகத்துக்கே வந்தான். மகேந்திரங்கிட்ட அவன் பொண்டாட்டி அஞ்சலை வாங்காத அடியா. அவளும் உன்ன மாதிரி அவசரப்பட்டிருந்தா இன்னைக்கு இப்படி ஒரு சந்தோஷமான வாழ்க்கை கிடைச்சிருக்குமா? உன் தாத்தாவையே எட்டி உதைச்சா மாதிரி இருந்ததும்மா. அதான் பதறிட்டேன். இதுக்குள்ள இருக்கிற வார்த்தையோட மதிப்பு எனக்கு தெரியாது. ஆனா அத கொடுத்த உன் தாத்தாவோட மதிப்பு எனக்கு மட்டும் இல்ல, நீங்க வணங்குற தெய்வத்துக்கே தெரியும். இந்த பைபிளை அவர்தான் எனக்கு கொடுத்த. நான் கிறிஸ்துவத்தை நம்புறேனோ இல்லையோ, உங்க தாத்தா மாதிரி இருக்க உண்மையான கிறிஸ்டியன்ஸை நம்புறேன். உங்க தாத்தா கொடுத்த பைபிளை வெறுமனை புரட்டித்தான் படித்தேன். எந்த இடத்துல எந்த அதிகாரம் வச்சனம்னு எனக்கு தெரியாது. ஆனா என் மனசை தொட்டதை சொல்றேன். மனைவிகளே, கர்த்தருக்கு கீழ்ப்படிவது போல உங்கள் சொந்த புருஷருக்கும் கீழ்ப்படியுங்கள். கிறிஸ்து சபைக்கு தலையாய் இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையாய் இருக்கிறான். பிள்ளைகளே,
உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள். இது நியாயம். இன்னொரு இடத்துல, பிதாக்களே உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கேற்ற சிற்றியிலும் போதனையிலும் வளர்ப்பீர்களாக அப்படின்னு சொல்லியிருக்கு. நானே நன்னா இருக்கணும்னு நினைக்கிற உங்க தாத்தா நீ நன்னா இருக்கணும்னு நினைக்க மாட்டாரா? மனசாஸ்து பராபுத்தி, அதாவது மனசை விட புத்தி மேன்மையானது, கர்த்தருக்கு பயப்படுவதே ஞானத்தின் ஆரம்பம் அப்படின்னு உங்க வேதம் சொல்றது. நீ அந்த பகவானுக்கே பயப்படல, அதனால்தான் புருஷனுக்கும் பெரியவாளுக்கும் கீழ்ப்படியணுங்கிற ஞானம் உனக்கு கிடைக்கலன்னு நான் நினைக்கிறேன். நீங்க சொல்வேல உங்க ரட்சகரை நான் புரிஞ்சுட்டேனோ இல்லையோ, ஆனா உங்க தாத்தா ரங்காச்சாரிய நான் நன்னா புரிஞ்சுட்டு இருக்கேன். ரவி, சாப்பிட வாடா. சொல்றத கேளு. ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் யுவர் ஃபீலிங்ஸ். அதுக்காக சாப்பிடாம இருக்கிறதால ஒன்றும் ஆக போறது இல்லை. சாப்பிட வாடா. வாமா. அப்பா, ரூபா உள்ள வாமா. அம்மா, நீங்க 2 பேரும் உள்ள போங்க. நீ விருப்பப்படுற எதுவுமே நான் செய்யல. நீ ஆசைப்படுற மாதிரி நான் நடந்துக்கலன்னு தானே இந்த அளவுக்கு முடிவுக்கு வந்த. நீ ஆசைப்படுற மாதிரியே செஞ்சுட்டேன். விவாகரத்து பத்திரத்தில் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டேன். சந்தோஷமா எடுத்துட்டு போ. இந்தா. டேய் ரவி, டேய் ரவி, உன் மனசுல என்னதான்டா நினைச்சுட்டு இருக்க? ஆத்துக்கு வந்தவளே எப்படியா வாசலோட விரட்டி அடிப்ப? ஐயோ, உங்களுக்கு எதுவும் தெரியாது. அவ விருப்பப்பட்டது இதுதான். அதை தான் நான் செஞ்சேன். கல்யாணத்துலதான் நீ விருப்பப்பட்டதை செஞ்சுண்ட. இந்த விஷயத்துலயாவது எங்க விருப்பத்தை கேட்க கூடாதா ரவி? டேய், இப்படி பிரிஞ்சு போறதுக்காக 2 பேரும் கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. நீங்க பண்றதை வேடிக்கை பார்க்கறதுக்காக பெத்தவான் நாங்க இருக்கோம். அப்பா, இன்னையோட அவ கொடுத்த டைம் முடியறது. அதுக்காக தான் அவ வந்திருக்கா. அப்படி நான் கழுத்து போட்டு கொடுக்கலன்னா நாளைக்கு கோர்ட்டுக்கு போக வேண்டியதா இருக்கும். நான் மட்டும் இல்ல, நம்ம எல்லாருமே. உங்களை நான் சந்தோஷமா தான் வச்சுட்டு இல்லை, அவமானப்படுத்தாமலாவது இருக்கணும் இல்லையா? இப்ப எனக்கு முழு சம்மதம்னு சொல்லிட்டா நான் மட்டும் கோர்ட்டுக்கு போனா போதும். ரூபா என்கிட்ட இருந்து கேட்கிற விடுதலையும் சீக்கிரமா கிடைச்சிடும். நான் ரூபா மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கேன் தெரியுமா?
ரீ